தினம்தோறும் உங்களுடைய கண்களுக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கும் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த போதிக்காக நேயர்கள் அனைவரையும் ஒரு ஊரிற்கு அழைத்துக் கொண்டு செல்ல போன்றோம். இந்த ஊரினுடைய பெயர் ஒரு மரத்தோடு சம்பந்தப்பட்ட மரத்தினுடைய பெயரோடு சம்பந்தப்பட்டு தான் வருகின்றது. பாருங்கள், பாலை மரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த பாலை மரத்தினுடைய பெயரை வைத்துத்தான் இந்த ஊரினுடைய பெயரும் இருக்கிறது. இருபாலை. இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த போதிக்காக நேயர்கள் அனைவரையும் இருபாலை அழைத்துக் கொண்டு செல்ல போன்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். பொதுவாகவே ஒவ்வொரு இடத்தை பார்த்தவுடன் ஏதாவது ஒரு ஞாபகம், மறக்க முடியாத ஞாபகம் அந்த இடத்துல இருக்கும். அதுவும் சந்தி என்று சொன்னால் சொல்லவும் வேணுமா? சந்தியில் நின்று கொண்டுதான் பல கதைகளை பேசியிருப்போம். சிலவேளை அந்த கதை கைகலப்பாக முடிந்திருக்கலாம். இப்போது நாங்கள் இருபாலை சந்தியிலே தான் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தியை பாருங்கள், இப்போது அமைதியாக இருக்கிறது. ஆனால் காலை நேரம், இரவு நேரம் பரபரப்பாக இயங்குகின்ற சந்தியாக இந்த இருபாலை சந்தி இருக்கிறது. அதைவிட இப்போது மாலை நேரம் என்றபடியால் தனியார் வகுப்புக்கு செல்கின்ற மாணவர்கள் அடிக்கடி சைக்கிளினூடாக சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தாய்நாட்டில் வசித்திருந்த காலங்களில் சைக்கிளில் அடிக்கடி பயணம் செய்திருப்பீர்கள். எடுத்துக்காக பயணம் செய்திருப்பீர்கள் சொல்லி நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இப்போது நாங்கள் இந்த சந்தி எங்கே சென்றடைகின்றன்னு சொல்லி குறிப்பிட வேண்டும். இந்த இருபாலை சந்தியானது 3 பிரதான இடங்களை சென்றடைகின்றது. எனக்கு நேராக தெரிகின்ற வீரனாக சென்றால் யாழ் நகரத்திற்கும், எனக்கு பின்புறமாக தெரிகின்ற வீரனாக சென்றால் பருத்தித்துறைக்கும், அந்த வீதிக்கு முற்பகமாக இருக்கின்ற வீரனாக சென்றால் கோண்டாவிலுக்கும் செல்ல முடியும். எதுவும் தோன்றுவதில்லை, காரணம் இல்லாமல் எதுவும் தோன்றுவதில்லை. இது தற்காலத்து புதுமொழி. இந்த புதுமொழியே இந்த நேரத்தில், அதுவும் இந்த இடத்தில் வைத்து கூற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சிலவளை யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த ஊரினுடைய பெயர் வந்ததற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அந்த காலத்திலே இது ஒரு சந்தியாகவே இருக்கவில்லை, ஒரு சிறிய ஒடுங்கிய பாதையாகத்தான் இருந்தது. அந்த நேரத்திலே இந்த பாதையிலே, அதாவது வீதிக்கு அருகிலே இரு பாலை மரங்கள் இணைந்திருந்ததன் காரணத்தினால் தான் இந்த சந்திக்கும் இந்த இடத்திற்கும் இருபாலை என்று பெயர் வந்திருக்கிறது. தாய்நாட்டை விட்டு புலம்பெயர் நாடுகளுக்கு செல்லும் போது நீங்கள் வசித்த ஊர்கள், நீங்கள் அடிக்கடி பயணம் செய்த பாதைகள் எல்லாம் இப்போது மாற்றப்பட்டிருக்கும். அவற்றை தான் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியூடாக தினம்தோறும் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். இந்த இருபாலை சந்தியை பாருங்கள்.
ஒரு காலத்திலே வந்து இந்த சந்தியாகவே இருக்கவில்லை. இப்போது மிகவும் வித்தியாசமாகவே மாறிவிட்டது. 4 கடைகள் மாத்திரம்தான் இந்த இருபாலை சந்தியிலே இருந்தன. அதுவும் வந்து பருத்தித்துறை வீதி அண்மையிலே வந்து அங்காளி 2 கடைகளும் இந்த பக்கம் 2 கடைகளும் மாத்திரம்தான் இருந்தன. அதுவும் வந்து சண்முகம் பலசரக்கு கடைன்னு சொன்னாலே வந்து அனைவருக்குமே தெரிந்த ஒரு கடை. இப்போது வந்து அதிகளவான கடைகளை வர்த்தக கடைகளை கொண்ட ஒரு இடமாக ஒரு சந்தியாக இந்த இருபாலை சந்தி இப்போது இருக்கிறது. ஆயிரத்தி 1990களுக்கு முதல் மண்ணிலே கால் புதைத்து மணிக்கணக்காய் வேலை செய்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள் இங்கே அதிகளவாக வாழ்ந்ததாக இந்த ஊரை சார்ந்த சில பெரியவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதைவிட இப்போது விவசாயம் செய்கின்ற மக்களினுடைய தொகை குறைந்து விட்டதாகவும் வர்த்தகம் சிறு வியாபாரம் செய்கின்ற மக்கள்தான் அதிகளவாக இங்கே வாழ்வதாகவும் 1990ஆம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த இருபாலை சந்தியை வந்து ஒரு சிறிய நகரமாக மாறியதாகவும் எங்களிடம் குறிப்பிட்டிருந்தார்கள். பொதுவாகவே நாங்கள் எல்லா விதமான பொருட்களையும் வாங்க வேண்டும் என்று சொன்னால் சந்தைக்கு தானே செல்வோம். சந்தைக்கு சென்று பார்த்து மரக்கறிகளை வாங்கி கொண்டு வருவோம், மீன்களை வாங்கி கொண்டு வருவோம், சிலவள பலசரக்கு பொருட்களையும் அந்த இடத்திலேயே பெற்றுக்கொண்டு வருவோம். ஆனால் இந்த இருபாலை சந்தியிலே ஒரு பலசரக்கு கடையிலே சிறிய மரக்கறி சந்தையை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இங்கே பாருங்கள், தக்காளி பழம் வைத்திருக்கிறார்கள், வெண்டிக்காய் வைத்திருக்கிறார்கள், மரவள்ளி கிழங்கு வைத்திருக்கிறார்கள், கத்தரிக்காய் வைத்திருக்கிறார்கள், கீரை வகைகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இவை வந்து சந்தையில் விற்கப்படுகின்ற விலை அதே விலைக்கு தான் இந்த இடத்துல விற்கிறார்கள். இப்போது மாலை நேரம் என்ற படியால் இந்த மரக்கறிகள் அப்படியே இருக்கின்றன. சிலவள காலை நேரத்திலே கூட்டம் பரபரப்பாக இருந்திருக்கும். சைக்கிள் ஓடும் பொழுதும் விழுந்தெழும்பி இருப்போம், சைக்கிள் ஓடி பழகும் பொழுதும் விழுந்தெழும்பி இருப்போம். இப்போது நாங்கள் இருபாலை சந்திக்கு அருகிலே அமைந்திருக்கின்ற ஒரு பழமையான சைக்கிள் கடை முன்பாகத்தான் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சைக்கிள் கடையை பார்த்தவுடன் உங்களில் பல பேருக்கு என்ன ஞாபகம் வருகிறது? நீங்கள் பாடசாலையில் கல்வி கற்கின்ற காலங்களில் வந்து அடிக்கடி சைக்கிளில் தான் பயணம் செய்திருப்பீர்கள். சிலவேளை காற்று போய்விட்டால் ஒரு சைக்கிள் கடையை தான் நாடி இருப்பீர்கள். சிலவேளை அந்த 2 ரூபாயை கொடுக்காமலும் நீங்கள் சென்றிருப்பீர்கள். இப்போது இந்த சைக்கிள் கடையை பார்த்தவுடன் உங்களில் பல பேருக்கு அந்த நாள் பாடசாலை ஞாபகங்களில் நீங்கள் சைக்கிளில் ஓடிப்பழகிய ஞாபகங்கள் தான் வந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியை இந்த இடத்திலிருந்து முடிவு கொண்டு வருகின்றோம். இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்காக ஒளிப்பதிவாளர் மதுசனுடன் என்றும் உங்கள் அன்பின் ஷர்மி. வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் மற்றொரு பகுதிக்குள்ளே நேர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு செல்ல போன்றோம்.
இப்பொழுது நான் விநாயகபுரம் சந்தியிலே நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். இது ஒரு சிறியளவான ஒரு இடம். 2 கடைகள் தான் இருக்கின்றன. ஒன்று வந்து தேநீர் கடை, மற்றது வந்து பலசரக கடை. இந்த 2 கடைகளை கொண்டதாக இந்த விநாயகபுரம் சந்தை இருக்கிறது. அதை விட இதில் ஒரு வாய்க்காலினூடாக ஒரு ஆறினுடைய நீர் கூட ஓடிக்கொண்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டம் விநாயகபுரம் என்ற இடத்துல தான் நான் தற்பொழுது நிற்கின்றேன். எனக்கு பின்னாடி தெரிகின்ற பாடசாலை விநாயகபுரம் ஆத்தாக்க பாடசாலை. இந்த பாடசாலையில் நான் கல்வி கேட்டேன். விநாயகபுரத்திலே ஒரு வயல் நிலத்தில் தற்பொழுது நான் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வயல் நிலத்திற்கு அருகிலே நீர்நிலை இருந்தால் அதற்கு அருகிலே வந்து உயரமாக புற்கள் வளர்ந்திருக்கும். இந்த புற்களுக்கு மேலே வந்து அழகான தூக்குநாங்குருவி கூடுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் வந்து ஆண் கூடு பெண் கூடு என்று 2 வகைப்படுத்தப்படுகிறது. பெண் கூடுகள் எப்பொழுதும் கீழே இருக்கும் என்று சொன்னால் அவை போய் முட்டையிடுவதற்கு இலகுவாக பெண் கூடுகள் கீழே இருக்கும், ஆண் கூடுகள் மேலே தொங்கிய வண்ணம் இருக்கும். இப்படியான கூடுகளை அதிகளவாக இந்த வயல் நிலத்துக்கு அருகிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டம் விநாயகபுரம் கிராமத்துக்கு நாங்கள் படப்பிடிப்புக்காக வந்த வேளை இந்த கிராமம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்தே இங்கே வசித்த ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. இவரிடம் நாங்கள் இப்போது இந்த கிராமத்தை பற்றிய சில விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளப் போகின்றோம். வணக்கம். வணக்கம். நீங்கள் எந்த இடத்திலிருந்து இந்த கிராமத்துக்கு வந்தீர்கள், எப்போது வந்தீர்கள், வந்த போது இந்த கிராமம் எப்படி இருந்தது என்பதை பற்றி கூறுங்கள். நாங்கள் பிறந்து வளர்ந்தது நெடுந்தீவில். அங்கே இருந்து 64ஆம் ஆண்டு 1964ஆம் ஆண்டு இந்த காணிகளை ஒழுங்குபடுத்தி அரசாங்கம் எங்களுக்கு இந்த காடுகளை காட்டினது, வயல் காணிகளை முதல். அப்போ வாரப்போது தனியாக முழுக்க ஒரே காடு தான். பாதைகள் என்ற இது இல்லை, கொப்புநேரி என்ற அளவு பாதையால் கொண்டு வந்து எங்களுக்கு இந்த காணிகளை காட்டினவை. நாங்கள் அதுக்கு பிறகு ஆக்கள் எல்லாம் கொண்டு வந்து சில ஆயுதங்களும் கொண்டு வந்து காடுகளை வெட்டி கொளுத்தி துப்புரவாக்கி செய்த நாங்கள். அதில் இந்த யாழ்ப்பாண குடாநாட்டில் இருக்கிற சகல ஏஜிய பிரிவுகளுக்கும் இந்த ஆக்கள் வந்தது. எல்லோரும் குரூப்பாக கொடுத்தது. அதில் அரைவாசி பேர் வந்து இந்த பகுதியை பார்த்தவோடு திரும்பி போனது அரைவாசிக்கு மேலே. மிச்ச பேர் கொஞ்சம் காணிகளை வெட்டி போட்டு விட்டுட்டு போன மிச்ச ஆக்கள் வேறு. அதில் இந்த நெடுந்தீவத்தை இந்த கொஞ்சம் ஆக்கள், இந்த பாதரவத்தை கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆக்கள் தான் இங்கே நிரந்தரமாக முழு நாளும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. இந்த பகுதியெல்லாம் வந்து காட்டு பகுதியாக இருந்ததுன்னு சொல்லி கூறினீர்கள். காட்டு பகுதி என்று சொன்னால் வனவிலங்குகள் எல்லாம் வரும், அப்போது வேட்டையாடுவார்கள். இந்த பகுதியில் இருந்த மக்கள் வேட்டையாடுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். நீங்கள் கூட வேட்டையாடும் தொழிலை செய்தீர்களா? ஓ, அதாவது வந்த துவக்க காலத்தில் எங்கள்கிட்ட துவக்க இருக்கே இல்லை. யானை வந்துட்டுதாண்டா, வயலுக்குள்ள வந்துட்டேன்டா நெருப்பு கட்டையால் எறிஞ்சு தான் அதை கலைச்ச வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. பிறகு இந்த ஆக்கினை தாங்க இல்லாமல் யாழ்ப்பாணத்திலிருந்து கள்ளத்துவாக்கு, அதாவது லைசன்ஸ் இல்லாத கள்ளத்துவாக்கு எடுத்து வச்சிருந்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த வயலில் செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தது.
அப்படி செய்து நீண்ட காலத்துக்கு பிறகு ஏஜிஏ வந்த பிறகு எனக்கு லைசன்ஸ் துவக்கம் கிடைச்சது. அதுக்கு பிறகு எந்த வித இந்த துவக்கு பிரச்சனை இருக்கல நான் தாராளமாக வேட்டை செய்தேன்னா வயல் காவலோடு ஒட்டிய வேட்டை. வயல் வேட்டை என்று சொன்னால் எதை வேட்டையாடினீர்கள்? வயலுக்குள்ள அழிவு செய்கிற ஒரு மிருகம்ண்டா பண்டி தான் கூடுதலாக. மற்றது மான், யானை இதுகளும் அழிவு செய்யும். மான் இளம் வயலில் வறுமை ஒழிய முதிர்ந்த கதிரை தின்னாது. பண்டி தான் இளம் பயிரையும் தின்னும் கதிரையும் தின்னும். அந்த கூடுதலான அழிவு செய்கிற பண்டி தான். அதுக்கு தான் முக்கியமான காவல்ன்றது. அது தாராளமாக ஒரு நாளைக்கு 2-3 வெடி வச்சிருப்போம். அப்போ அந்த 3 வெடி வைக்கிறேன்னு சொன்னால் என்ன செய்வீங்க அந்த அவ்வளோ உரைச்சியம் வச்சு? அதாவது இங்கே எங்களோட அக்கள் அநேகமான பேர் எங்களோட சொந்தக்காரர் தான் இங்கே கூட இருந்தது. அவ்வளோ பேரும் பங்கிட்டு சாப்பிட்றது. மிச்சம் மீதியே இருந்தால் வத்தல் போடுறது. அப்போ 3 நேரமும் உங்களோட வீட்டை பண்டி இறைச்சி கறியாக தான் இருக்குமே? 3 நேரம் இல்லை, 5 நேரமும் அப்படியே இருக்கும். அப்போ நிறைய பண்டி இறைச்சி வச்சிருக்கேன்னு சொல்கிறேன். 3 நேரமும் பண்டி இறைச்சி கறி தான் உங்களோட வீட்டை சமைப்பினமே? 3 நேரம் சமைக்கிறதில்ல, ஒரு நேரம் சமைச்சா அதை 5 நேரமும் சாப்பிட்ற ஒரு நிலைமை இருந்தது. அதாவது இங்கே நெல் குத்துறதுக்கு மில் இல்லை, நெல்லை உரலில் குத்தி தான் நாங்கள் சோறாக்குறது. அது ஒரு நாளைக்கு 4-3 பேர் சேர்ந்து பெரிய உரலில் போட்டு குத்தி அதை கூடுதலாக வச்சிருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த நெல்லும் பண்டி இறைச்சியும் எங்களுக்கு ஒரு காலம் குறையாது. ஆனால் 5 நேரம் சாப்பிட்றதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் செய்த வேலை காலமே 6 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் சில தூடடிக்கிற நேரம்ண்டா முழுக்க வேலை செய்வோம். வேலை செய்தால் பசி மிக மோசமாக இருக்கும். அதால் நாங்கள் இந்த 3 நேரம்தான் வரையறுத்த சாப்பாடுண்டு எங்களுக்கு அப்போ இருக்க இல்லை. பசிக்கிற நேரமெல்லாம் சாப்பிடுவோம். அதே நேரத்தில் அந்த நேரத்தில் இந்த இடைச்சாப்பாடுகள்ன்ற சாமான் இல்லை. நாங்கள் அடுப்பில் வச்சு என்ன செய்கிறோமோ அதுதான் சாப்பாடு. இந்த மிச்சரல், பிசுக்கோத்துகள், இந்த இடவிதமான இந்த பலகார சிற்றுண்டி வகை எதுவும் கிடையாது. இந்த காட்டுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு பொம்பளைகள் இல்லை, நாங்கள்லாம் செய்கிறது. வேறு என்ன செய்யலாம்? வயல் வேலைக்கு முழு நேரம் செலவழிக்கணும். ஒரு தடவை விட்டால் சொத்தை ஆக்குவான், கறக்கி ஆக்குவான். அது கிட்டமிட்ட 2 நேரத்துக்கும் செய்வாங்க. புற இரவு மற்ற சமையல் இதுதான். அரிசியும் இறைச்சி கறியும் குறைவில்லை. அப்போ 5 நேரமும் பண்டி இறைச்சி கறி சாப்பிடுன்னு சொன்னீங்க. கொலஸ்ட்ரால் வரையிலையா உங்களுக்கு? இது வரைக்கும் இல்லை, இன்றைக்கு இல்லை. பண்டி இறைச்சியை சாப்பிட என்ற மனைவிக்கு இப்போ ஆஸ்பத்திரியில் மாதம் இந்த மருந்து எடுக்கிறது. எனக்கு என்ன
வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.